டேலில ஸ்டாக் ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி மெயின்டைன் பண்ற ஸ்டாக் ரிப்போர்ட்ல நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் குவாண்டிட்டி மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க தனியா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுங்க. இந்த வீடியோல நான் எப்படி வந்து நம்மளுடைய ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்ல இருந்துட்டு நம்மளுடைய சப்ளையர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற அந்த பர்ச்சேஸ் வவுச்சரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேங்க. ஏன் நம்ம அந்த பர்ச்சேஸ் வவுச்சரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் லெட்ஜர்ஸ், அதாவது சாரி, அட்ஜஸ்ட்மெண்ட் வவுச்சர் வந்து நிறைய என்ட்ரிஸ் வச்சிருப்போங்க. அதாவது மெட்டீரியல் இன் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வச்சு நம்மளுடைய இன்வெர்ட் வச்சிருப்போம் ஸ்டாக் ஐட்டம். அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டாக் அப்படிங்கறது உங்களுக்கு வவுச்சர் டைப் இருக்கு. அந்த வவுச்சர் டைப் கீழே வந்து நம்ம என்ட்ரி வச்சிருப்போங்க இன்வெர்டு. அதே மாதிரி ஸ்டாக் ஜேர்னல் இருக்குதுங்க, பிஓஎம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருப்போம், இன்வெர்ட்ல வச்சிருப்போம். அப்போ நம்ம ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்ல பார்க்கும்போது ஓவராலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்வெர்ட் அப்படிங்கறது எடுத்துட்டு வருங்க. எல்லாமே கலந்து உங்களுக்கு மிங்கிலா எடுத்துட்டு வந்துருக்குங்க. அப்படி எடுத்துட்டு வர ரிப்போர்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளுடைய சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறது நெட்டா நம்ம எடுக்க முடியாது ஓவராலா இருக்கும்போது. அதை இப்போ என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணுங்க. அது எப்படி ஃபில்டர் பண்ணி இந்த ரிப்போர்ட் எடுக்க போறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்குள்ள போய்க்கிறேன். இதுல போயிட்டு நான் F12 கான்ஃபிகரேஷன் கொடுத்துக்கிறேங்க. இதுல வந்து நம்மளுக்கு தேவை என்ன வேணுங்க, இன்வெர்ட் அப்படிங்கிற இந்த டோட்டலா டீடைல் எல்லாமே வேணும். அப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஷோ கூட்ஸ் இன்வெர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேங்க. அப்போ இந்த இடத்துல இன்வெர்ட் வருதுங்க. இப்போ இந்த இடத்துல இன்வெர்ட் எக்ஸாம்பிளுக்கு டோர் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. இந்த ஐட்டத்தில் 136 குவான்டிட்டி இன்வெர்ட் வந்த மாதிரி காமிக்குது. நான் என்டர் கொடுத்துள்ள போயிட்டு மறுபடியும் என்டர் கொடுக்குறேன். ஆல்ட் F2 கொடுத்து ஃபுல் பீரியட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க மெட்டீரியல் அப்படின்னு ஒரு 15 ஐட்டம் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் ஒர்க் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐட்டம், இன்னொரு வவுச்சர் டைப் வச்சிருக்கிறோம், பிஓஎம் வச்சிருக்கிறோம். இது மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வவுச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருப்போங்க. அதே மாதிரி ஐட்டம் 1 அப்படின்னு 201 காமிக்குதுங்க இன்வெர்ட் வந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு உள்ள போய் பார்க்கும்போது என்ன இருக்குதுங்க, நிறைய வவுச்சர் டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்ல நம்ம வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க நிறைய வவுச்சர் டைப் வச்சிருந்திருக்கலாம். அப்போ நம்மளுடைய பர்ச்சேஸ் மட்டும் எவ்வளவு, நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கின பர்ச்சேஸ் குவான்டிட்டிஸ் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியணுங்க. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துலங்க அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இதுல நீங்க இந்த மல்டி ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, F6 மல்டி ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன், அதை கொடுத்துக்கோங்க. இதுல வந்து அப்ளை ஃபில்டரான்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா, இங்க ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டு வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம், இந்த இடத்துல ஃபீல்டு கேக்குதுங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், எனி ஃபீல்டு அப்படின்னு இருக்குதுங்க. இந்த இடத்துல எனி ஃபீல்டுங்கிறது இல்லாம நம்ம வவுச்சர் டைப் நேமை மட்டும் ஃபில்டர் பண்ண போறோம். ஏன் வவுச்சர் டைப் நேமை மட்டும் ஃபில்டர் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கக்கூடியது எல்லாமே பர்ச்சேஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப் கீழே தான் வைப்போம். அந்த வவுச்சர் டைப் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, கிரெடிட் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், லோக்கல் பர்ச்சேஸ், இந்த மாதிரியே வேற வேற நேம்ல வச்சிருப்போம். ஆனா லாஸ்ட்ல நம்ம பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அந்த வவுச்சர் டைப் நேமை வந்து நம்ம வச்சிருப்போம். அப்போ அந்த வவுச்சர் டைப் நேமை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். இப்போ அது என்ன கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டைனிங் அப்படின்னு கொடுக்குறேங்க. கண்டைனிங் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வவுச்சர் டைப் நேம்ல வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கறத வேர்டிங் வந்திருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துட்டு வரணும். அப்போ இந்த லுக் ஃபார்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், பர்ச்சேஸ் அப்படின்னு மட்டும் நான் இங்க டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து, இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இன்வெர்ட்ல உங்களுக்கு குவான்டிட்டிஸ் எல்லாம் மாறுது பாருங்க. இங்க எவ்வளவு காமிக்குது அப்படின்னா, இப்போ 117, 174 இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்குதுங்க. இப்போ என்டர் கொடுத்துள்ள போகும்போது திருப்பி என்டர் கொடுத்துள்ள போறேன். ஆல்ட் F2 கொடுத்துட்டு ஃபுல் பீரியட் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வவுச்சர் டைப் ஃபில்டர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல பர்ச்சேஸ் மட்டும் தான் வருதுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஓவராலா வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயம் மட்டும், குவான்டிட்டிஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு. இதை வச்சு ஈஸியா நம்மளுடைய பர்ச்சேஸ் குவான்டிட்டி எடுத்துடலாங்க. இப்போ நீங்க எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லா காமிக்குது. திருப்பி நீங்க எஸ்கேப் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டரான ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்குங்க வெளியே. அதே மாதிரி இங்க உள்ள போய் பார்க்கும்போது ஆல்ட் F2 அடுத்த ஐட்டம் வந்து அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் மட்டும் தான் காமிக்குங்க. இந்த மாதிரி நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பர்ச்சேஸ் மட்டும் தான் இருக்குங்க. உங்களுடைய மற்ற வவுச்சர் டைப் எல்லாமே இங்க இந்த இடத்துல வராதுங்க. ஆல்ட் F2 அதே மாதிரி நான் கொடுக்குறேன், பீரியட் செலக்ட் பண்றேன். எல்லாத்துலயும் வந்து பர்ச்சேஸ் மட்டும் தான் காமிக்குதுங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஓவராலா பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற குவான்டிட்டி மட்டும் தான் வருது. இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, பர்ச்சேஸ் குவான்டிட்டி எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோங்கிறது இந்த ரிப்போர்ட்டை நீங்க எடுத்துக்கலாங்க. இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சேவ் வியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் குவான்டிட்டி ரிப்போர்ட்
இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து ரிப்போர்ட்டா கொடுத்துட்டு இந்த கம்பெனிக்கு வரணுமா என்னங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சேவ் வித் த மாஸ்டர் செலக்டட் டு ஓப்பன் த ரிப்போர்ட் அதெல்லாம் எஸ் கொடுத்துக்கலாங்க. செலக்டட் பீரியட் இந்த பீரியட் மட்டும் வேணும்னா நீங்க எஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல நோ கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி நான் வெளியே போறேன். வெளியே போயிட்டு இங்க கோ டு ஆப்ஷனுக்குள்ள போறேனுங்க. போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் குவான்டிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இங்க டைப் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்றோம், பர்ச்சேஸ் குவான்டிட்டி ரிப்போர்ட்டுங்கிற டைப் பண்றோம். நம்ம சேவ் பண்ண ரிப்போர்ட் வருது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க சேவ் ஆயிக்கும். இப்போ நீங்க எப்ப வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க ரிப்போர்ட் பர்ச்சேஸ் குவான்டிட்டி மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க நெட்டா வந்து எடுத்து பார்க்கணுங்கிறத இந்த ரிப்போர்ட் மூலமா நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் உள்ள போறேன். திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் மட்டும் வருது பாத்தீங்களா. அப்போ நீங்க எப்ப வேணா நீங்க நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அடுத்தடுத்து அடிஷனலா வந்து உங்களுக்கு ஆட் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க இந்த கோ டுல போயிட்டு திரும்பவும் சொல்றேங்க, கோ டுல போயிட்டு பர்ச்சேஸ் குவான்டிட்டி ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இதை வந்து ஃபுல்லா பாத்துக்கலாம். இப்போ இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பர்ச்சேஸ் குவான்டிட்டி ரிப்போர்ட் மட்டும் உங்களுக்கு வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து விவி இன்ஃபோடெக்ல நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். எல்லா வீடியோ பாருங்க, டேலி ஆழமா கத்துக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.